ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம S3 பக்கெட்டில் எப்படி MFA delete கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம S3 பக்கெட்டுக்கு வந்து நம்ம இன்னொரு செக்யூரிட்டி லேயர் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த MFA delete ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட S3 பக்கெட்டில் நீங்கள் MFA delete எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட பக்கெட்டோட வெர்ஷனிங் வந்து யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ உங்களோட பக்கெட் வெர்ஷனிங் வந்து நீங்கள் ஸ்டேட் சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக MFA தேவைப்படும். ஸோ அதே மாதிரி உங்களோட S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து MFA தேவைப்படும். ஸோ அதே மாதிரி நீங்கள் MFA delete வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து ரூட் அக்கௌண்ட் வச்சு மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் இருக்க அக்கௌண்ட்டை வச்சு யூஸ் பண்ணால் கூட நீங்கள் MFA delete வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரூட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ ரூட் அக்கௌண்ட் வச்சு மட்டும்தான் இந்த MFA delete வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி AWS CLI யூஸ் பண்ணி மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். நம்ம கன்சோலில் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ இந்த MFA delete வந்து எப்படி நம்ம S3 பக்கெட்டில் கான்ஃபிகர் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பக்கெட் வந்து வெர்ஷனிங்கோட நம்ம க்ரியேட் பண்ணணும். அதே நேம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடிஷ்னலாக MFA delete ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ நீங்கள் MFA delete வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு உங்களோட பக்கெட் வந்து வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருக்கணும். பக்கெட் வெர்ஷனிங் வந்து நான் எனேபிள் கொடுக்குறேன். ஸோ என்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட் இருக்கலாம். ஸோ க்ரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட MFA deleteக்கான டெமோ பக்கெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்கள் MFA வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி MFA எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட IAM வீடியோஸில் வந்து ஆல்ரெடி நம்ம MFA வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் ஆத்தென்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணி நான் 2 MFA வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து நான் மொபைலில் யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து நான் சிஸ்டமில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம MFA கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீயும் நம்மளுக்கு தேவைப்படும் இதை கான்ஃபிகர் பண்ண. ஸோ நம்ம ரூட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம இப்போது ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CSV ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஷோ கொடுத்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். MFA delete வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் லோக்கல் சிஸ்டம் இல்லைன்னா நீங்கள் எந்த சர்வர்லையாவது நீங்கள் வந்து AWS CLI வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ AWS CLI கமாண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இதில் CLI கமாண்ட் வந்து இருக்குது. ஸோ AWS CLI நீங்கள் இன்ஸ்டால் பண்ணனா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லினக்ஸ், மேக் அப்புறம் விண்டோஸ் 3 OSக்குமே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண பக்கெட்டுக்கு வந்து நம்ம இப்போது MFA delete வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ AWS கான்ஃபிகர் ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நான் நேம் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து MFA deleteனே கொடுத்துடலாம். ஸோ AWS கான்ஃபிகர் -- ப்ரொஃபைல் அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கேட்குது. ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து இப்போ கொடுக்கலாம். ஸோ ஆக்சஸ் கீ இப்போ காப்பி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீக்ரெட் கீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பக்கெட்டோட ரீஜன் கொடுக்கணும். ஸோ அதுவும் நம்ம இப்போ கொடுத்துடலாம். ஸோ AP South 1. ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ டிஃபால்ட் அவுட்புட் வந்து நன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம MFA delete கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான கமாண்டை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம், இங்கே S3 MFA delete ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான கமாண்ட் இது தான். ஸோ இங்கே எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளே எடுத்துகிட்டு நான் மாடிஃபை பண்ணுறேன். ஸோ இதில் நோட் பேடில் போட்டுக்கோங்க, இது அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடிட் பண்ண. ஸோ AWS S3 API அப்புறம் புட் பக்கெட் வெர்ஷனிங் அப்புறம் உங்களுக்கு பக்கெட் நேம் வந்து போடணும். ஸோ நான் என்னோடய பக்கெட் நேம் க்ரியேட் பண்ணதை வந்து காப்பி பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெர்ஷனிங் கான்ஃபிகரேஷன். ஸோ MFA delete வந்து எனேபிள்ட், அப்புறம் ஸ்டேட்டஸும் எனேபிள் கொடுக்குறோம். ஸோ -- MFA அப்புறம் வந்து ARN நமக்கு கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஆட் பண்ண MFAவோட ARN வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே நான் 2 MFA வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சிஸ்டம்னு இருக்க இந்த MFA வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு டிஜிட்டில் வந்து 6 digit கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளோட MFA கோட் வந்து நமக்கு 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதோட MFAக்கு வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த 30 செகண்ட்ஸ் முடிய போகுதுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் ஆகிறது கொடுங்க. ஏன்னா நம்ம கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஸோ 30 செகண்ட்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ நியூ கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கமாண்டை இப்போ அப்படியே நம்ம அந்த 6 digit
கோடு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கமாண்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் நான் கடைசியாக ஒரு இது ஆட் பண்ணாமல் விட்டேன். ஸோ ஐஃபன் ப்ரொஃபைல் கொடுத்து நம்ம ப்ரொஃபைல் லிங்க் கொடுக்கணும். ஸோ நீங்கள் டிஃபால்ட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது கொடுக்க தேவையில்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இது கொடுக்கணும். ஸோ நம்மளோட S3 பக்கெட்டில் வந்து நம்ம MFA டெலீட்டை வந்து எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடலாம். ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸோ இங்கே பார்க்கலாம் MFA டெலீட் வந்து இப்போது எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பக்கெட்டில் அது ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ அதில் இருக்காது. ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இங்கே டிசேபிளில் தான் இருக்குது. ஸோ இங்கே வெர்ஷனிங் டிசேபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி MFA டெலீட்டும் டிசேபிளில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த CLI கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம MFA டெலீட் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு இமேஜ் வந்து இதுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்லோட் பண்ண இமேஜ் வந்து நான் இப்போ டெலீட் கொடுக்குறேன். ஆனால் நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக டெலீட் ஆகாது. வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருக்கிறதால நமக்கு வந்து டெலீட் மார்க்கர் மட்டும் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ பார்க்கலாம் டெலீட்டர் நமக்கு காட்டுது. ஸோ நமக்கு ஆனால் ஃபைல் டெலீட் ஆகிருக்காது. ஸோ நாங்கள் ஷோ வெர்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு ஃபைல் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்மளோட இந்த ஃபைலை வந்து நம்ம ஃபுல்லாக டெலீட் பண்ணோன்னா நமக்கு இந்த MFA ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கலாம் யூ கான் டெலீட் ஆப்ஜெக்ட் வெர்ஷன் பிகாஸ் தி MFA டெலீட் இஸ் எனேபிள் ஃபார் திஸ் பக்கெட்னு வருது. ஸோ நம்ம இந்த MFA டெலீட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வெர்ஷனிங்கில் இருக்க எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் டெலீட் பண்ணனாலும் இந்த MFA யூஸ் பண்ணி மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ AWS CLI யூஸ் பண்ணி மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ அதை டெலீட் பண்ணியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டெலீட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் அதே மாதிரி நம்ம நோட் பேடில் போட்டுட்டு எடிட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் S3 டெலீட் ஆப்ஜெக்ட் பக்கெட் நேம் வந்து மேலே இருக்குது அப்படின்னு காப்பி பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் கீ வந்து நம்ம போடணும். ஷோ வெர்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கீயோட நேம் கிடைக்கும். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் நேம் தான் உங்களுக்கு கீ. ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வெர்ஷன் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ வெர்ஷன் ஐடி வந்து மேலேயே இருக்குது. ஸோ அந்த வெர்ஷன் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ MFAவும் வந்து மேலே இருக்குது. அதை அப்படியே காப்பி பண்ணி போடணுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக இப்போ ஜென்ரேட் ஆகிறது நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஐஃபன் ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் ப்ரொஃபைல் நேமும் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நியூவாக ஜென்ரேட் ஆகிற கீயை மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஜென்ரேட் ஆகிற கீயை வந்து நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைல் நேம் வந்து எடுத்துக்கல. ஸோ நம்ம கோட்ஸில் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபைல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வெர்ஷன் ஐடின்னு காட்டுது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபைல் நேமில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் அது கொடுங்க. ஸோ நான் இப்போது இங்கே போயிட்டு நான் ஷோ வெர்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கலாம் அந்த வெர்ஷன் இப்போ இல்லை. ஸோ அந்த வெர்ஷன் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் MFA டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெலீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் CLIயில் வந்துட்டு நீங்கள் ஸோ உங்களோட MFAவோட ARN கொடுத்து அதுக்கப்புறம் அதோட MFAவோட கோட் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ நம்ம MFA எனேபிள் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது டிசேபிள் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த எனேபிளுக்கு பதிலாக நீங்கள் டிசேபிள் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ எனேபிளுக்கு பதிலாக டிசேபிள்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம கோடும் வந்து இப்போது நியூவாக ஜென்ரேட் ஆகிற கோடு வந்து கொடுக்கணும். ஸோ இப்போது இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போது MFA டெலீட் வந்து நம்ம டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் டிசேபிள் பண்ணும்போது இந்த MFA டெலீட் ஈக்குவல் டு டிசேபிள்டு அப்புறம் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு எனேபிள்னு கொடுக்கணும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம MFA டெலீட் வந்து நம்ம S3 பக்கெட்லேருந்து டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே MFA டெலீட் வந்து இப்போ டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ இது டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம S3 பக்கெட்டில் வந்து MFA டெலீட் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி AWS CLI யூஸ் பண்ணி அந்த MFA யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம MFA டெலீட் ஆப்ஷன் வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.